நான் சாரி. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. என்ன இது? பாண்டிச்சேரி பிரச்சனையை பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரிக்கு என்ன தேவைப்படுது? பாண்டிச்சேரிக்கு நிரந்தர 20 வருஷமா மாநில அந்தஸ்து கேட்டுட்டு இருக்காங்க. ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு லீவா இருக்குன்னு பாண்டிச்சேரிக்கு நம்ம மாநில அந்தஸ்து கேட்டு அவங்க போராடி பார்த்துட்டாங்க. அது எதுவும் செய்ய முடியல. அதுக்காக நாம என்ன வந்திருக்கோம்? டேய் டேய், ஏன்டா அப்படி தர்த்தினியம் பிடிச்ச மாதிரி பேசுற? டேய் டேய், நாம செய்ய வந்திருக்கிறோம். கடைசி நம்பிக்கை மக்களை தேடி வருது, அதை இறுக்கி அணைச்சி ஒரு உம்மா தரோ. அதை இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. இறுக்கி அணைச்சி வரலாறு எழுது, உங்க விஜய் உயிரெடுக்க வர்றேன். அதை கூட பார்த்துதான் உங்க விஜய் நான் வர்றேன், இறுக்கி அணைச்சி வரலாறு எழுது. ஏன்னா இதை கூட உன்னால படிக்க முடியாதா? தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன். நானு பொண்ணு நிக்குது. பொண்ணு நீ ஆட்டமா ஆடுவியா? நீ எவனோ எழுதுனதை கொண்டு வந்து அவர் பாடணுன்னு புளியை பார்த்து பூனை சூடு போடும்ல, அது மாதிரி புளி அடிக்க வராராம். புளி அடிக்க வரல, புல்ல பிடிக்க வர. நீ நம்ம கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு இங்க 2 கூட்டணி இருக்கு. நீங்க தனியா வந்து என்ன செய்ய போறீங்கன்னு உங்க மனசுல ஒரு கேள்வி ஒன்று எழலாம். இப்ப நாம தனியா நிக்கிறப்பவே நாம யார் கூடவும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஒட்டி உறவாடவே இல்லைன்னு நம்ம கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு கூஹூன்னு கூட்டம் கூடுது. விஜய்க்கு எங்க கூடுது? விழுப்புரத்துல இருந்து, திண்டிவனத்துல இருந்து, கடலூர்ல இருந்து, பண்ருட்டில இருந்து, சிதம்பரத்துல இருந்து ஆட்களை இறக்கிருக்காங்க. அங்க வந்த வண்டியில பாதி வண்டி டிஎன் போட்டிருக்கு. எல்லாம் இங்க இருந்து கிளம்பிட்டான். அங்க போய் பார்த்தா ஒரு சின்ன பையன் ஏட்டான் வண்டி மேல. அவன் குட்டி குஞ்சான் அணில் வண்டி இன்னுக்கிட்டு வண்டி மேல ஏறது. ஒருத்தன் பார்த்தா பைக்கில் போய் கீழே விழுறது, இன்னொருத்தனை ஏறி போய்கிட்டு இருக்கான். இதை விட பெரிய குடும்பம் தெரியுமில்ல, வரிசையா நின்னாங்க. இந்த திருச்சியில் இளநியை கொடுத்தாங்கல்ல, அது மாதிரி வரிசையா தர்பூசணியை கொண்டு இருக்காங்க. இவன் தர்பூசணியே வாங்கணுன்னு அவன் ஏய் எவ்வளோ வெயிட்டு தாங்கிறது, கை வலிக்குமா இல்லையா, என்ன பண்ணுறது, போடுறா தூக்கி அப்படின்னு போட்டு அந்த பொந்து கொடுந்துச்சு. டெம்போ டிராவலரில் அட்பேனியாவில் ஒரு பொந்து, விஜய் நின்றுக்க பொந்து தூக்கி உள்ளே போட்டால் உள்ளே யார் உட்காந்துருக்கா? தர்பூசணி தலையன் புஷியானந்து. நேராக தர்பூசணி போய் விழுந்து தெரிச்சு மண்டை தெரிச்சிருக்கு. இந்த படம் இருக்கு பாருங்க, நம்ம எஸ்.ஏ. சூர்யா அண்ணனும் விஷால் நடிச்சிருப்பாங்க, மார்க் ஆண்டனி. அந்த படத்தில் காருக்குள்ளே ஃபைட் நடந்திருக்கும் பஸ்ஸுக்குள்ளே. அப்போ எஸ்.ஏ. சூர்யா அவர் செட் பண்ணியிருப்பாரு, டேய் நான் வந்து வண்டியை விட்டு இறங்கிடுவேன், நீங்கள் பாமை வீசணும்னு. ஆனால் வண்டிக்குள்ளே அவர் இருக்க தெரியாது. டேய் வண்டிக்குள்ளே நான் இருக்கேன்டா, பாமை எரியாதீங்க அவரு. அட பைத்தியக்கார பசங்களா எரிஞ்சு அப்படின்னு சொல்லி போகல. அது மாதிரி இவங்க வண்டிக்குள்ளே புசியானதுக்கு தெரியாமலே தர்பூசணியை தூக்கி உள்ளே போட்டு 2ஆ உடஞ்சி மண்டை பிள்ளைக்கு பேர்ந்து. நல்ல வேளை தர்பூசணி எரிஞ்சாங்க. விஜய்க்கு வந்து தேங்காய் கொடுக்குறோம், விஜய்க்கு வந்து வேறு ஏதாவது கொடுக்குறோம்னு தெரிஞ்சு இளநீ பெரிய நாட்டு இளநியாக தூக்கி எறிஞ்சாங்கன்னா 2ஆ உடஞ்சிருக்கும். தர்பூசணியால் லைட்டாக வந்து சின்ன சின்ன பிசிறு மட்டும் ஏற்பட்டிருக்கு. எப்பேற்பட்ட தொண்டர்கள் பாருங்கள். நீ வாங்கலன்னா தூக்கி போடணும்னு சொல்லி தூக்கி போட்டாங்க. நல்ல வேளை தர்பூசணியை கொடுத்தானுங்க. பண்ருட்டிலேருந்து வந்திருக்கோம் சார், பலாப்பழத்துக்கு ஃபேமஸ் சொல்லி பண்ருட்டி பலாப்பழம் இந்த தண்ணி இருக்கும், நாதஸ்வரம் மாதிரி இருக்கும். அதை தூக்கிட்டு நின்று இவன் வாங்காம இருக்க பலாப்பழத்தை போடுந்தாங்கன்னா மண்டை 2ஆ பலாப்பழம் மாதிரி பிறந்திருக்கும். புஷி அப்புறம் வந்து பூ மட்டும் தான் இருக்கும், இசி இருக்காது. அவ்வளவுதான். இன்னையோட உறவு அந்திருச்சுன்னு வச்சுக்க, மூஞ்சில முடிக்க மாட்டேன். நான் சொல்றேன் கேட்டு போங்கயா. போதும். அமைதியா இருப்பதனாலேயே அவனுக்கு எதுவும் தெரியாது நினைக்காதீங்க. நான் எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னாப்ல. இப்பதான் அம்பேத்கரை படிக்கிறேன், இப்பதான் காமராஜரை படிக்கிறேன், இப்பதான் காந்தியை படிக்கிறேன்னாப்ல. அம்பேத்கரை கொள்கை தலைவர் தானே.
இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு விஜய் போட்ட 10 கூட்டத்தில் ஒரு கூட்டத்தில் கூட அம்பேத்கர்ங்கிற வார்த்தையே பயன்படுத்தலையப்பா. அம்பேத்கர் கொள்கை தலைவர் தானுங்க. அம்பேத்கரை இளைய தலைமுறைக்கு, புதிய தலைமுறைக்கு, அடுத்த தலைமுறைக்கு, ஜென்சி கிட்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்ல. அம்பேத்கர் இந்த மாதிரி கோட்பாட்டில் பேசியிருக்காரு. உங்களுடைய உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விட்டுறாதீங்கன்னு அம்பேத்கர் சொல்றாரு. அதனால மக்கள் வாக்கிற்கு பணத்தை வாங்கிட்டு வாக்கு செலுத்தாதீங்க அப்படின்னு சொல்லணும்ல. எப்படி சொல்லுவ? உன் கட்சிக்காரன் தான் ஊர் முழுக்க தட்டு கொடுத்துட்டு இருக்கான், டம்ளர் கொடுத்துட்டு இருக்கான், அரிசி குண்டாம் கொடுத்துட்டு இருக்கான். நேற்று லால்குடியில் தாவேக்கோட வேட்பாளர் கூப்பாகிருஷ்ணன் வீட்டில் 40 லட்ச ரூபா பணத்தை தேர்தல் ஆணையம் எடுத்திருக்கு. வாக்கிற்கு கொடுப்பதற்காக வைத்திருந்த பணத்தை எடுக்கிறது. அப்படி என்றால் தாவேக்காவும் ஓட்டுக்கு பணம் கொடுக்க நீ என்ன மாற்றம் பேச முடியுமா? அம்பேத்கரை, காமராஜரை பேச தகுதி இருக்கா? வேலுநாச்சியாரை பேச தகுதி இருக்கா? இல்லை அஞ்சலை அம்மாளை கொள்கை தலைவரை வச்சுக்கிற 5 பேரையுமே 5 பேரில் குரூப்பில் டூப் ஒன்று இருக்கு. அந்த குரூப்பில் டூப்பை வேணா பேசலாம். ஈவே ராமசாமி அவரை பேசுறதுக்கு விஜய்க்கு தகுதி இருக்கு. நான் 2 கிட்டத்தட்ட ஒரே கேரக்டர், ஜாலி ஜோக்கர், அவரை பேசலாம்.